அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி. குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன கிரக திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசையை நடத்து, எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். பொதுவாக கால புருஷனுக்கு எல்லா கிரகமும் பாருங்க, 4ஆம் இடத்துல 3ஆம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே இணைகிறாங்க. இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் பார்ப்போம். இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம். நல்லா பாருங்க, ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் மாசம் 2ஆம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புறை மூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 9ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது, ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது. சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு வளர்பிறை மூர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது. ஜூன் மாசம் 10ஆம் தேதி, இதுவும் வளர்பிறை மூர்த்தம் தான். எல்லாமே வைகாசி மாசத்துல உள்ள மூர்த்தங்கள். அடுத்து பார்த்தோன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுப மூர்த்தமாக வருது. சுப மூர்த்தம் வருது அதாவது வைகாசி மாசம் 30ஆம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அதுவும் இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, சுப மூர்த்தம் வருது. இது ஆனி மாசம் 2ஆம் தேதி தமிழ் மாசத்துக்கு வந்துருது. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஜூன் மாசம் 17ஆம் தேதி, இதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தம் தான். ஆனி மாசம் 3ஆம் தேதி வருது. இந்த மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-6 மூர்த்தங்கள் சுப மூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது. அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம். எல்லா ஊர்லயும் பாருங்க, எல்லா சுபகாரியங்கள் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும். இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. பொதுவாக கடகராசியில பிறந்துட்டா குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கடக ராசியை சொல்றாங்க. ஏங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க? இந்த ராசி அதிபதி யாரு? சந்திர பகவான். அப்ப குடும்பத்து மேல இவங்க மாதிரி யாருமே அக்கறை காட்ட முடியாது இந்த கடக ராசிக்காரங்க. பொதுவா சொல்றேன், பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் கடகராசிகிட்ட கண்டிப்பா இருக்கணும். கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க. ஒரு விஷயம் ஒப்படைச்சுன்னா அந்த விஷயத்துடைய கேரக்டரா மாறுவாங்க. இதான் கடகம். ஒரு வேலையை கொடுங்க, அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார். அது மட்டும் இல்லாம இது மோட்ச ராசிங்க. பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும். எதிரும் புதிருமா யோசிப்பாங்க. கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் கடகராசி என்பவர்கள். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அதை டக்குன்னு அதை வேகமா போய் பண்ணணும், வேகமா முடிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கடகத்திட்ட பார்த்து. எப்போதுமே இவங்களுடைய இயல்பான குணம் கடகராசி என்பவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா எடுத்துப்பாரு. ஒரு வேலை கொடுத்தா அதை டக்குன்னு போய் அதை முடிச்சுட்டு அந்த வேலையை சீக்கிரம் வரணுங்கிற எண்ணம் தான் மனசுல ஓடும். இதான் கடகம். நிறைய பேர் இந்த கலை இசை ரொம்ப ஆர்வம் இருக்கும் பாருங்க. கற்பனை சினி ஃபீல்ட ஃபுல்லாவே பாருங்க இந்த கடகராசிக்கார தான். கற்பனை பண்ணி என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாமே கடகரா லக்கணமா இருப்பாங்க, இல்லை கடகராசியா இருப்பாங்க. வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் கடக லக்கணம் கடகராசி. வீடு இடம் பூமி இது மேல நிறைய ஆசை இருக்கும் கடகத்திட்ட பிறந்துட்டாவே. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துருப்பாங்க. இதுதான் இவருடைய குணமே. குடும்பத்துக்காக என்னவெல்லாம் இழப்பாருங்க, உயிரே விடுவாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் கடகராசி கடக லக்கணம். அவருடைய கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன், இது எல்லாமே ஒரு பொது பலனை கொண்டு போறேன்.
ஃபுல்லா இதை வாழ்நாள் ஃபுல்லா எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனை வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. நம்ம கடகராசியா யாராச்சும் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தருக்குமே பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி கண்டுபிடிப்பாங்க. இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க, இந்த லக்னம் விழுந்திருக்கு, இந்த லக்னாதிபதி இங்க இருக்கிறாரு, இந்த பலனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும். உங்க லக்னத்துக்கு எந்த கிரகம் உங்களுக்கு தசாபுத்தியை நடத்தணும்னு பார்க்கணும். இதை வச்சுதான் தசாபுத்தியை பார்ப்பாங்க. உங்களுக்கு இத்தனை வீட்டுல இருந்து இந்த கிரகம் திசை நடத்துது, இந்த கிரகம் புத்தியை நடத்தும் ஜோதிட சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த விஷயம் இந்த குடும்பத்தில் நடக்க போகுது. வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, திருமணம் பண்ண போறீங்க, வேலைக்கு மாற்ற போறீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அது எப்போ நடக்கும்னா அந்த கோச்சார நம்ம சொல்ற பத்தியில பலனு கோச்சார பலன் இதை வச்சு மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப விரிஜாத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். இப்ப சொல்லக்கூடிய பலனை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணா 100% மாறாது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க அப்படின்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க, மேட்ச் பண்ணி வருதுங்கிறாங்க. அப்ப தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டா பலன் நடத்தா கரெக்டா ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடலாம். சரி இதான் நடக்கும்னு சொல்லி வந்துடலாம். இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் வரப்போகுது பாப்பா, இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கன்னி ராசியில 8ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசில உங்களுக்கு 9ஆம் பாவத்துல ராகு பகவான், 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் பிளஸ் குரு பகவான், 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க 12ஆம் பாவம் 11ஆம் பாவத்துல. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே மிதுன ராசிக்கு வர்றாங்க. யாரு? சூரியன் வர்றாரு, புதன் வர்றாரு, சுக்கிரன் வர்றாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் பயிற்சி ஆயிடுவாங்க. 12ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆயிடுவார். இதுல 2 விதமான யோகம் இருக்கு பாத்துங்க. இந்த ஜூன் மாசத்து பலன்ல பாத்துங்க, சிவராஜ யோகமும் எல்லாம் பாருங்க, சிவராஜ யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கு. 2 யோகம் இந்த மாசத்துல இருக்குது. இந்த மாசத்துல மெயினான யோகம்னா இந்த யோகம் தான். குருவும் சூரியன் சேர்ந்தா சிவராஜ யோகம், சூரியனும் புதன் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம். இது கடுமையா வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு பயங்கரமா வேலை செய்யும். சூரியன் புதனும் ஜாதகம் நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு நல்ல பலனை பார்க்கலாம், கெட்ட பலனை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சில பேர் பொதுவா கடகராசிக்காரங்க எல்லாமே ஒரு அச்சத்துல இருக்காங்க. என்ன அச்சத்துல இருக்காங்கன்னா, அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கண்டு பயந்து போயிருக்காங்க. என்னடா அஷ்டம சனி போட்டு நம்ம ஆட்டி படைக்குதுன்னு. சில பேர் ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பீங்க. ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அஷ்டம சனி பாதிச்சிருக்கும். ஒரு சில பேர் ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லாட்டினா கண்டிப்பா அஷ்டம சனி கண்டிப்பா பாதிச்சிருக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா தாக்கம் உண்டு. சனி பகவானா யாரு? வேலை உத்தியோகம் தானே. இங்க பிரச்சனை உண்டு, கணவன் மனைவிட்ட பிரச்சனை உண்டு. வேலையா கணவன் மனைவி 2ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா கேட்டனா ஆமான்னு பாரு, வேற ஒண்ணும் கிடையாது. திருமண கைகூடியே வராதுங்க, தள்ளி தள்ளி போகுங்க. வீண் பிரச்சனைங்க. எதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க போய் இன்வால்வ் ஆகுறது, ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்க போற சொல்லி நீங்க போய் தலையை கோத்துக்கிட்டு அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அப்புறம் ஏன்டா நம்ம இங்க போகணுங்கிற சிந்தனை ஃபீல் பண்றது, இதெல்லாமே நடக்கும். அஷ்டம சனி தான் இதெல்லாம் நடக்கும். சம்மந்தம் இல்லாம போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு உங்க மூக்கம் வச்சுக்கிட்டு ஏன்டா அது தேவையில்லாம நம்ம போனோம், ஏன்டா போகணுங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. ஜாமீன் போட்டு மாட்டிக்குவாங்க. வேலை உத்தியோகம் சரியா இருக்காது, தொழில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், உத்தியோகத்துல ஒரு தடையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் அஷ்டம சனி கண்டிப்பா வேலை செய்யும். யார் ஜாதத்துல திசா புத்தி சரியா இல்லையோ, யார் ஜாதத்துல சனி பகவான் சரியா இல்லையோ, நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாதுங்க. வேலையே நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்துருவாரு. தாய்மாம உறவு, வேலை பிரச்சனை, தந்தையோட உறவுல பிரச்சனை, தந்தையோட உடம்புல பிரச்சனை, தாய்மாம உடம்புல பிரச்சனை, கேட்டு பாருங்க கடகராசிக்காரங்கள. மாம வகையில உறவுல ஒரு தடங்கள், இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. தொழில் பிரச்சனை, அம்மாவுடைய உடல், அப்பாவுடைய ஒரு பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, இது எல்லாமே பார்த்துட்டாங்க யாரு? கடகராசிக்காரங்க. படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை இனிமே இருக்காது. இது எல்லாமே சொன்ன எல்லாமே மாறுது, டோட்டலா மாறுது. கடகராசி எது எடுத்தாலும் சரி இனிமே எல்லாமே வெற்றியா வருது.
ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது. கடகராசியை பொறுத்தவரை முதல் பலன் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா சூரிய பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு, சுக்கிர பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு, புதன் பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 12ஆம் பாவத்துல அந்த புத ஆதித்ய யோகம் ஏற்படுறாரு, சூரிய புதனும் சேர்ந்து. கண்டிப்பாக இது மிகப்பெரிய யோகத்தை ஒரு இடத்தை மாத்திராப்போல கொடுக்கிறாரு. வேலையை மாத்திரைன்னு சொல்றவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகம் மாற்றம் வருது, கண்டிப்பா வந்துடும். வேலை இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு கடகராசிக்கு மட்டும் இனிமே குரு பாதிக்கவே மாட்டேன். குரு உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாருங்க, ரோஹிணிச்சில போறாருங்க, சந்திரனுடைய கால்களை போறாரு. சூப்பரான யோகம் இருக்குது. எல்லா கிரகம் மறைஞ்சாலும் சரி, ஆனா குரு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசியில குரு உச்சம். உங்களுக்கு குரு கெட்டதே பண்ண மாட்டார், நல்லதை மட்டும் தான் பண்ணுவார். இதான் அமைப்பு. அப்ப நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மாத்த போறீங்க, ஆல்ரெடி மாத்திருப்பீங்க, இல்லைன்னா மாத்துவீங்க. இப்ப பாத்துக்கோங்க, கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், இல்ல வேற கண்ட்ரி நான் மாத்த போனா கண்டிப்பா மாறுவாங்க. கண்டிப்பா கடகராசிக்காரங்க வேலை மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா. அதே மாதிரி வீடு கட்டுற யோகம் 100% இருக்குதுங்க. வீடு கட்டாங்கன்னா வீடு கட்டிடுவாங்க. ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு சரசரன்னு கட்டிடுவாங்க. ஒன்னும் இடத்த வாங்குவாங்க, இல்லை வீடை வாங்குவாங்க, வண்டி வாங்குவாங்க, வாகனம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க கடகராசிக்காரர்கள். அதே மாதிரி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா. கண்டிப்பா பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க கடகராசிக்காரங்க. எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு வழக்குக்கு ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த வழக்குனா இப்ப இருக்காது. ஒரு நிம்மதியான, ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஜூன் 14 மட்டும் சிவராஜ யோகம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா பயங்கரமா பணம், தருமானம், வருமானம் பயங்கரமா இருக்கும். சேமிப்பு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதான் நடக்குது இப்ப. அப்ப சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு. நல்லா பாத்துங்க, நல்ல யோகம் உங்க பக்கம் தேடி வருது. இது சிறப்பாக ஒரு நல்ல ஒரு டைம், பயங்கரமா வேலை செய்யுது. அப்ப நல்ல டைம் உங்களுக்கு அழகாக அமைச்சு கொண்டு போறாரு இந்த டைம் மட்டும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், வீடு, இது சந்தை வாங்குறது பண்றது எல்லாமே மாத்திக்கலாம். படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போவார். வெளிநாட்டுல படிக்கிறாங்க பாருங்களாம், சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்பு, ஆசிரியர் படிப்பு, அக்கௌண்ட்ஸ் படிப்பு, மெக்கானிக்கல் படிப்பு, இரும்பு சம்மந்த படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு இப்ப டாப்பா வரும். பாருங்க, அரசாங்க எக்ஸாம் இப்ப எழுதுங்க. கடகராசியை பொறுத்து கண்டிப்பா அரசாங்க வேலை வருது 100% ஜூன் மாசத்துல. ஆனா வெளியில கிடைக்குது, கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்துல ஒண்ணுமே பிரச்சனை பெருசா நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் திருமணத்துல பிரச்சனை வராதுன்னா, சனி பகவான் குருவோட சாரத்தை பார்த்து, குரு உங்களுக்கு 11 இருக்காரு. 11 உள்ள குரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல சந்திரனுடைய கல்ல போறாரு. அப்ப திருமணத்துல கலகம் இல்லை, எந்த ஒரு வழக்கு பிரச்சனை இருக்காது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது. பெருசா இங்க பாதிப்பு வராது. கடகராசியை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. திருமணத்தை தடை கிடையாது. உடம்பு பிரச்சனை இருக்காது. உடல் பிரச்சனை பெருசா இனிமேல் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அரசியல் ஃபீல்டு பட்டையை கிளப்புவீங்க. அரசாங்க, அரசியல் ரெண்டுமே சரி டாப்பா கொண்டு போகும். சாதிப்பாங்க நிறைய பேர். வெளி பழக்கம் பயங்கரமா பழவீங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மருத்துவ செலவுமே கிடையாது உங்களுக்கு. உடம்பு பிரச்சனை குறைஞ்சு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறைய ஜாதகம் மாதிரி கேட்குற கேள்வி கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் இருக்காது. கண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன்னா எல்லா கிரகம் 12ஆம் பாவத்துல 14ஆம் தேதிக்கு அப்புறம் வருது. அப்ப எல்லாமே இந்த வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், லாட்ரி யோகம், வீடு யோகம், இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம், இது எல்லாத்துலயும் பணத்தை நீங்க விரயம் பண்ண ரெடியா இருங்க கடகராசிக்காரங்க. இடத்த மாத்த ரெடியா இருங்க, பூமியை மாத்த இது எல்லாமே பண்ணணும். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. பெண்களுக்கு எல்லாமே சாதிக்கலாம். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க.
இதுலையுமே நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும். இதுலையுமே பொறுமையான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு தங்கமான குணம் கண்டிப்பா இருக்கும். புனர்பூசத்துல பிறந்தவங்க இவங்கதான் எப்போதுமே குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் இவங்கள்ட்ட. இனிமே பாருங்க, எதிர்காலம் சூப்பரா இருக்கு. எதிர்காலம் புனர்பூசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குரு உங்களுடைய சாட்சி அதிபதி சாரத்துல போறா இருப்ப பெருங்குடைய இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும். ஒரு மன நிம்மதியோட இருப்பீங்க. தனலாபம் சூப்பரா இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கு. தொழில நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. ப்ரமோஷனை தேடி கொடுக்குறாரு. நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றியா வருது. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். நல்லா ஒரு மாணவ மாணவிகள்லாம் படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம், குடும்பத்துல வளர்ச்சி எல்லாமே தேடி வருது. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க, பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதிய நிலை கிடைக்கும் பாருங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது. எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா சனி பகவானே குருவோட சாரத்துல தான் போறாரு. அதனால சொல்றேன், ஒரு லாபம், வருமானம், திடீர் கஷ்டம், திடீர் யோகம். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரச்சனை பாத்தீங்க இதுக்கு முன்னாடி. நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாத்துங்க, விரட்டி எடுத்துருப்பாரு உங்களை. அஷ்டம சனியை கடுமையா தாக்கத்தை கொடுத்துருக்கும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும். இனிமேல் தாக்கணும் இருக்காது. பெருசா பயப்படாதீங்க. இனிமேல் கொஞ்சம் நல்ல பலனை நீங்க பார்க்க போறீங்க. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பார்க்க போறீங்க. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்குறாரு. சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறீங்க. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. அதாவது இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா இந்த டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம். இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிலிங்க தாங்க லட்சியவாதின்னு சொல்லலாம். அவ்வளவு இவங்க அந்த லட்சியத்தை அடையிற முடியும் விட மாட்டாங்க. இதான் ஆயில் நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தெளிவான சிந்தனை, சிந்திச்சு செயல்பாடுகளுடைய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். அறிவிக்கத்த அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. அறிவிக்கத்த அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் தான் அனுகூலமா இருக்கும். நிறைய பேர் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சுப வரைய செலவு பண்ண போறிய குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. புதிய சொத்து பூர்வ பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறாரு. ஒரு வரைய செலவு, சுப செலவு வீட்டுல பண்ண போறீங்க. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அதாவது இந்த ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. வரக்கூடிய ஜூன் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.